தேர்தல் பணிகளை கவனிக்க நியமிக்கப்பட்ட டிஜிபி கே.பி. மகேந்திரன் செயல்படாமல் இருப்பதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம், மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சியடையாமல் பின்தங்கியிருப்பதாக கூறினார். இலவசமாக வழங்க வேண்டிய குடிநீரை பணத்திற்காக அரசை விற்பனை செய்வதை ஏற்க முடியாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் கோடியக்கரையில் துறைமுகம் அமைக்கப்படும் என்றும், மல்லிகை மற்றும் மாம்பழத்தை பதப்படுத்தப்படுவதற்கான பதனக்கூடம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் ஸ்டாலின் அளித்தார். தனியாக ஒரு தேர்தல் கமிஷனர் ஒரு போலீஸ் அதிகாரி டிஜிபி நியமிச்சதற்கு பிறகு டிஜிபி என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு ஒவ்வொரு தொகுதியா போய் என்ன பிரச்சனை போய் கூட்டம் நடத்தியிருக்கணும். அல்லது சென்னையிலிருந்து அவங்களையாவது மற்ற மாவட்டத்துக்கு வரவழைச்சு அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கணும். இது ஒதுக்கி எந்த கூட்டத்தையும் டிஜிபியாக நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரி நடத்தலைன்னா இதுக்கு என்ன காரணம்?